بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, உலகெங்கிலும் வாழுகிற முஸ்லிம்கள் அல்லாஹுவினுடைய எதிரிகளால் பல்வேறு விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளிநாட்டிற்கு வேலைக்காக வந்தாலும் இந்தியர்கள் என்கிற அடிப்படையில் நாமும் நம்முடைய தாய் நாட்டில் ஏராளமான பிரச்சனைகளை, இன்னல்களை முன்பு எப்போதும் இல்லாத அளவில் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் என்பவனுக்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் எதிரிகளும் புதுமையான ஒன்றல்ல. கனி உள்ள மரம்தான் கல்லடிபடும் என்பார்கள். ஒரு மரத்தின் கனியை நோக்கி கல்லே வரவில்லை என்றால் அந்த கனியினுடைய இனிப்பின் மீதே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். பாதலால் முஸ்லிம்கள் நாம் சோதிக்கப்படாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். நம்முடைய வாழ்வில் குறிப்பாக இஸ்லாமிய ஷரியத்தை கடைபிடிப்பதில் சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு வருகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது
நாமும் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நல்ல முடிவுக்குத்தான் முதலில் நாம் வர வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனைகளில் இப்போது இந்திய முஸ்லிம்கள் எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற பிரச்சனை தான். இது இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இலங்கை போன்ற நாடு உட்பட பல இடங்களில் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்முடைய ஷரியத் சட்டத்தின் மீது கை வைக்கிற விதத்திலே திருமணம், விவாகரத்து போன்ற விஷயங்களில் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய நடைமுறையை பின்பற்றுகிற அந்த சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா மத மக்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்கிற அந்த அறிக்கையும் அறிவிப்பும் தான் இன்றைக்கு சொல்ல முடியாத ஒரு துயரத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதிலே அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணத்தை தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதை அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலே சொல்லுகிற போது அடிப்படையான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். நாடு என்று வரும்போது, தேசம் என்று வரும்போது, ஒரு கலாச்சாரம் என்று வரும்போது, மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மதத்தினரும் ஓர் அணியில் ஓர் கோட்டில் பயணிக்கிற போது முஸ்லிம்கள் மட்டும் அந்த பொது என்கிற கோட்டில் இருந்து பயணிக்காமல் தமக்கென்று தனி கோட்டை போட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் நம்மை பார்த்து சொல்லுகிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. பொது என்கிற தன்மையில் இருந்து தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தினுடைய முன்னேற்றம் என்கிற அந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் தமது பங்களிப்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏனைய எல்லோரும் அந்த பொது சிந்தனைக்குள் இருக்க முஸ்லிம்கள் மட்டும் தனி சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பன போன்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க முயற்சி செய்து தேசத்தின் பொது என்கிற வட்டத்திலிருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்துகிற ஒரு சூழ்ச்சியில் இன்றைக்கு இந்த பாசிச பயங்கரவாதிகள் இறங்கிவிட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்கிற ஒரு நாடு உருவானதே முஸ்லிம்களுடைய உழைப்பை மையமாக வைத்தும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பை மையமாக வைத்தும் தான். முஸ்லிம்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு வரை குறுநில மன்னர்களாக ஆளுக்கு சில சதுரடிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களே தவிர பாரதம் என்கிற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உலக வரைபடத்தில் இந்தியா என்கிற ஒரு பெருநாடு உருவாக்கி இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் தான். அதை சுதந்திர போராட்ட வரலாறிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். ஏனைய மதத்தை, ஏனைய இனத்தை சார்ந்தவர்களை காட்டிலும் இஸ்லாமியர்கள் தான் பெருமளவில் பங்களிப்பை கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு கொடுத்தார்கள்? வேறு யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு பங்களிப்பை கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்களை விரட்டடிக்க வேண்டும் என்றால் ஆங்கில கலாச்சாரத்தை இந்த தேசத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்கிற அவர்களுடைய மொழி இந்த தேசத்திற்குள் ஊடுருவாமல் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று காந்தி ஒரு அறிக்கை கொடுத்த போது அதை முஸ்லிம்கள் மட்டும்தான் வேத வாக்கை போல எடுத்து மார்க்க ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காயிதே மில்லத் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் கல்விச்சாலையிலே இணைந்து, கல்லூரியிலே இணைந்து பல ஆண்டுகள் படித்து பட்டம் பெறக்கூடிய நேரம் வரும்போது பரீட்சை எழுதிவிட்டால் BA இலக்கிய பட்டம் கிடைத்துவிடும் என்கிற ஒரு சூழல் வரும்போது கூட தேசத்தின் மீது இருக்கிற பற்றின் காரணத்தினால், அக்கறையின் காரணத்தினால் பட்டத்தை கூட வாங்காமல், பரீட்சை எழுதாமல் தங்களுடைய படிப்பையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. தேச விடுதலைக்காக, தேச விடுதலைக்கு முன்னின்று இறங்கிய காந்தி போன்றவர்கள் வீதி வீதியாக இறங்கி வசூலுக்காக அவர்கள் முற்பட்ட போது திருச்சியில் இன்றைக்கு அவருடைய பேரில் ஒரு பெரிய கலைக்கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் பெரியவர் அன்றைக்கே வெற்று செக்கை கையிலே கொடுத்து, பிளாங்க் செக்கை கையிலே கொடுத்து, எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், என்னுடைய சொத்து முழுவதும் இந்த நாட்டிற்காக தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்றைய மதிப்பிலே 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு எழுதி எடுத்து சொன்னதாக ஆதாரபூர்வமான வரலாறு சொல்கிறேன். சுதந்திர இந்தியாவின் 1 லட்சம் என்பது இன்றைக்கு இருக்கிற கரன்சியின் மதிப்பில் எத்தனையோ கோடிகளை தாண்டும். அதையும் நம்முடைய முன்னோர்கள் தரத்தான் செய்தார்கள். எதற்காக தந்தார்கள்? நாமும் இந்த தேசத்தின் பொதுவாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக. நாடு என்று வரும்போது, தேசம் என்று வரும்போது
நாங்கள் அந்நியர்கள் அல்ல, நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் என்பதை உணர்த்துவதற்காக எல்லா விதத்திலும் பங்களிப்பை செய்தார்கள். சாதாரணமான பங்களிப்பு அல்ல. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எவைகளெல்லாம் வித்திடுமோ, எவைகளெல்லாம் விதைகளாக இருக்குமோ, எவைகளெல்லாம் விடுதலையாக இருக்குமோ, அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களிலும் தங்களுடைய பங்களிப்பை உளப்பூர்வமாக செய்த சமுதாயமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் இருந்தது. அருமை சகோதரர்களே, இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்தியாவின் கல்விக்கு ஓரளவிற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணமே இந்தியாவில் அமைந்திருக்கிற ஐஐடி என்கிற கல்வி ஸ்தாபனம் தான். அவ்வளவு பெரிய கல்வி ஸ்தாபனம் உலக அரங்கு கல்விக்கு இணையான ஒரு கல்வியை தரக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமையை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தை இந்தியாவிற்கு அர்ப்பணித்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இப்படி கல்வி ரீதியாக இருக்கட்டும், சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த விடுதலை போராக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்தும் தான் இன்றைக்கு அந்நியப்படுத்தப்பட்டு கிடக்கிறோம். அதைத்தான் பொதுவாக இருக்கிற முஸ்லிம்கள் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனையவர்கள் செய்யாத, ஏனையவர்கள் செய்ய முடியாத எல்லா காரியங்களையும், எல்லா அர்ப்பணிப்புகளையும், எல்லா ஆற்றல் மிகு விவரங்களையும் விஷயங்களையும் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் செய்தும் தான் இன்றைக்கு நாம் மதிக்கப்படாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதோடு சேர்த்து இஸ்லாமிய அழைப்பு பணி இன்றைக்கு அவர்கள் செய்யவில்லை. தூய்மையான இஸ்லாமிய அகீதாவின்படி மக்களை அவர்கள் உருவாக்கவில்லை. அன்றைக்கு அவர்கள் அதை உருவாக்கி இருந்தால் நம்முடைய உழைப்பிற்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய பங்களிப்பிற்கு, நம்முடைய அர்ப்பணிப்பிற்கு இன்றைக்கு அந்த தேசமே நம்முடைய காலடியின் கீழ் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மோசமான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மிக மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் செய்யக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தொழிலதிபர்கள் எல்லாம் சொல்லனா துயரங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தொழில் நிறுவனங்களை சரியாக நடத்த முடியவில்லை, தங்களுடைய அழைப்பியல் நிறுவனங்களை சரியாக நடத்த முடியவில்லை. எந்த துறைகளும் இன்றைக்கு முஸ்லிம்கள் முன்னேறக்கூடாது என்கிற எல்லா விதத்திலும் அவர்கள் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். கல்வி நிறுவனத்திலே கை வைக்கிறார்கள், தொழில் நிறுவனங்களிலே கை வைக்கிறார்கள். சமூக சீர்திருத்த பணிகளை செய்வதற்காக தொண்டு நிறுவனங்களை செய்பவர்கள் அந்த தொண்டு நிறுவனங்களின் மீது கை வைக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி, எல்லா வகையிலும் ஒரு சிரமங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு நாட்டின் இரண்டாம் தரம் அல்ல மூன்றாம் தர குடிமக்கள் போல பல இடங்களில் இன்றைக்கு முஸ்லிம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? அந்த உழைப்பிற்கு, அந்த முன்னேற்றத்திற்கு, அந்த பங்களிப்பிற்கு, அந்த அர்ப்பணிப்பிற்கு உரிய மரியாதை இன்றைக்கு கிடைக்காத ஒரு சூழலை வந்துவிட்டது. சாதாரண அர்ப்பணிப்பு அல்ல. தமிழகத்தின் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எதையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான விஷயங்களாக இன்றைக்கு பேசப்படுகிறதோ, அரசியல் திருப்பத்திற்கும், அரசியல் திருப்பங்களுக்கும், ஆட்சி மாற்றத்திற்கும் அடிப்படையாக கருதப்பட்ட அந்த விஷயங்களில் கூட இஸ்லாமியர்களுடைய அந்த தலையீடும், இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பும் இல்லாமல் இருந்திருக்கவில்லை. அருமை சகோதரர்களே, எப்படி கல்வி நிறுவனத்தின் முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிற ஐஐடியை அர்ப்பணித்தது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரதிநிதியோ, அதே போன்றுதான் தமிழகத்தில் அமைந்திருக்கிற நெய்வேலி அணுமின் நிலையமாகட்டும் அல்லது மதிய உணவு திட்டமாகட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் முதலில் நின்று முன்மொழிந்தது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அதை யாரும் மறந்துவிட முடியாது. இதெல்லாம் இன்றைக்கு நாட்டினுடைய முக்கியமான விஷயங்களாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இஸ்லாமிய மக்களின் தலையீடு இருந்திருக்கிறது. சேலத்தில் இருக்கிற புகழ்பெற்ற எஃகு தொழிற்சாலை, அதற்கு திட்டம் போட்டு கொடுத்தது யார்? நெய்வேலியில் அமைந்திருக்கிற அணுமின் நிலையத்தை முதலில் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னது யார்? எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் தான். எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவர்களாக கருதப்பட்டவர்கள் தான். அவர்கள் தான் அன்றைக்கு பாரத இந்தியாவில் உருவான தேசிய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர்கள். அவர்கள் தான் தேசத்தில் எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் அரும்பாடுபட்டவர்கள். குறிப்பிட்ட ஒரு இனத்தவர்கள் தீண்டாமையின் காரணத்தினால், தீண்டப்படாதவர்கள் என்றவர்கள் அடிமைப்பட்ட காரணத்தினால் அங்கீகாரம் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் அவர்கள் அடக்கடிக்கப்பட்ட நேரத்திலே அன்றைக்கு இருந்த முஸ்லிம் லீக் தான் பெருந்தன்மையோடு அம்பேத்கர் போன்றவர்களை உள்ளே விட்டு மிகப்பெரிய ஒரு விடுதலை விமோசனம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் அந்த விஷயத்திலே அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த பங்களிப்பு இன்றைக்கு மதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இல்லை.
இந்தியாவில் மட்டுமல்ல, எந்த தேசத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் ஒரு பாரம்பரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் பெருமளவில் மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறதோ, அந்த எல்லா மறுமலர்ச்சிக்கு பின்னாலும், எல்லா முக்கிய முன்னேற்றங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால், வேற்று தேசத்திற்குள் அவர்கள் நுழைகிறார்கள் எனும்போது அந்த தேசத்திற்குள்ளும் தங்களுடைய தாய்நாட்டின் பெருமையை கட்டி காக்கிற விதத்திலே சங்கங்கள் போட்டு நடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அங்கே இயக்கங்களை ஏற்படுத்துபவர்கள் முஸ்லிம்கள். தன் நாட்டின் கொடி எல்லா இடங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நடைபோட்டவர்கள் முஸ்லிம்கள். தமிழ் மொழி என்றால், இந்த தமிழ் மொழி இன்றைக்கு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும், ஏனைய தெற்காசிய நாடுகளிலும், கிழக்காசிய நாடுகளிலும் பல இடங்களில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், அப்படி வளருவதற்கு காரணமாக சங்கங்கள் போட்டது யார் என்று பார்த்தால் அங்கே முஸ்லிம்கள். இப்படி மொழி சேவை முஸ்லிம்கள் ஆற்றியிருக்கிறார்கள், கல்வி சேவை முஸ்லிம்கள் ஆற்றியிருக்கிறார்கள், ஏனவர எல்லா விஷயங்களிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய பங்களிப்பை தரத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். என்ன காரணம்? இறைவனுடைய கட்டளை அவர்கள் மறந்த காரணத்தினால் தான். தேசத்தின் முன்னேற்றம், தேசத்தின் ஈடுபாடு என்பதை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியை அதோடு சேர்த்தவர்கள் மக்களுக்கு சொல்லுவதற்கு தவறவிட்டதன் விளைவு இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை அவர்களுடைய சந்ததிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான இஸ்லாமிய புரட்சி அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களானாலும், அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சத்திய சஹாபாக்களானாலும், அவர்களால் ஏற்பட்ட சமூக முன்னேற்றம் என்பது, அவர்களால் ஏற்பட்ட சமுதாய மறுமலர்ச்சி என்பது உண்மையான இஸ்லாமிய அழைப்பியலை மையமாக வைத்து, உண்மையான இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை மையமாக வைத்ததனால் தான் அவர்களுடைய சந்ததிகள் மிக சிறப்பாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வளங்களில் கொழிக்கிறது என்றால், செல்வ செழிப்புகளிலே நீந்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இவர்களா, இன்றைக்கு இருப்பவர்களா? இல்லை, இவர்களுடைய முன்னோர்கள் அன்றைக்கு உண்மையான அகீதாவை போதித்து, உண்மையான மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி, மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் எல்லா நலங்களையும், எல்லா வளங்களையும், எல்லா பலங்களையும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தான். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய முன்னோர்களோ, நம்முடைய சமுதாயத்தின் முதல் கட்ட பிரதிநிதிகளோ அவர்கள் தேசத்தை முதல் கட்டமாக பார்த்தார்கள். நாட்டில் தமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை முதல் கட்டமாக பார்த்தார்கள். எல்லோரும் இந்த தேசத்திலே என்ன மாதிரியான பங்களிப்புகளை தந்தார்களோ அவைகளை எல்லாம் விட சிறந்த பங்களிப்புகளை தந்தார்கள். ஆனால் யாருடைய வரலாறிலாவது, எந்த இஸ்லாமிய தலைவருடைய வரலாறிலாவது இஸ்லாமிய அகீதாவை போதித்தார் என்றோ, மார்க்கத்தின் மிக வீரியமான அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்றோ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனுடைய விளைவு என்ன? எவ்வளவு உழைப்புகளை அவர்கள் செய்திருந்தாலும் அந்த உழைப்பினுடைய வெகுமதியை இன்றைக்கு அவர்களுடைய சந்ததிகள் பெறாமல் இருக்கிறோம். சகோதரர்களே, இது கை சேதம் இல்லையா? இது மிகப்பெரிய நஷ்டம் இல்லையா? இதைத்தானே அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் எதை வேண்டுமானாலும் மறந்து விடலாம், எதை வேண்டுமானாலும் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அவனோடு ஒட்டி இருக்கிற, அவனோடு கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிற காலத்தை அவனால் மறுக்கவே முடியாது. அவன் வாழ்வின் அசைவுகள், அவன் வாழ்வின் அனைத்து அம்சங்களும் காலத்தோடு பின்னி பிணைந்தது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலத்தில் ஒன்றோடுதான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒன்றின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருப்பான். இதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே போனது சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பு? எங்கே போனது இந்த தேசத்தை உருவானதில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பு? சாதாரணமான பங்களிப்பா? உலகத்தில் எங்குமே எவருக்குமே இல்லாத பங்களிப்பை அல்லவா நம்முடைய முன்னோர்கள் தந்தார்கள். எவ்வளவு வீரியமாக வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்கள். மிம்பர்கள் தோறும் ஏறி நின்று சுதந்திர கீதங்களை பாடினார்களே, அதனுடைய மதிப்பை இன்றைக்கு நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? அந்த அடையாளமே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள், அந்த அதிர்வலைகளே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். பாட புத்தகங்களிலே உள்ளே புகுந்து அங்கும் இங்கும் கொஞ்சமாவது நம்முடைய முன்னோர்கள் பற்றி பேசப்பட்ட வரலாற்று சின்னங்களை எல்லாம் அடித்து விட்டார்கள். அப்படியே ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட முகலாய மன்னனை குறித்தோ, ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் மன்னனை குறித்தோ செய்தி வருகிறது என்றால் அடிப்படையில் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவனாகவோ, அல்லது ஒரு புதிய மதத்தை உருவாக்கியவனாகவோ, அல்லது பிறப்பளவில் முஸ்லிமாக இருந்தாலும் அவனுடைய வளர்ப்பளவில் வேறு ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனாகவோ இருப்பவனுக்கு மட்டும்தான் பாட புத்தகங்களிலே கூட இன்றைக்கு அங்கீகாரம். அபுல் கலாம் ஆசாதை பற்றி பேசுகிற எந்த பாடத்திட்டமாவது இருக்கிறதா? அவருடைய சமகாலத்தில் இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய யாரை பற்றியாவது செய்தி குறிப்பு இருக்கிறதா? அது எதுவுமே வராத அளவுக்கு பார்த்துக் கொண்டார்கள்.
ஒரு குறிப்பிட்ட இடத்தின், ஒரு குறிப்பிட்ட நகரத்தின், ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அடையாள சின்னமாக, நினைவு சின்னமாக எத்தனையோ இஸ்லாமிய பெரியவர்களின் பெயர்கள் எல்லாம் இருந்தது. அந்த பெயர்களை கூட இன்றைக்கு காவிகளும் பாவிகளும் அடித்து விட்டார்கள். நம்முடைய உழைப்பின், நம்முடைய அந்த உழைப்பின், நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பின், அர்ப்பணிப்பின் அரை துளி அடையாளம் கூட இல்லாமல் பார்த்து விட்டார்கள் சகோதரர்களே. அதே தவறை நாமும் செய்துவிடக் கூடாது. இன்றைக்கு சமுதாய சேவைகளிலும் சமூக சேவைகளிலும் எல்லா முஸ்லிம்களும் பெரும்பாலும் ஈடுபடுகிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலேயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பிலேயோ பங்களிப்பு கொண்டு நாமும் இந்த சமூக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதில் இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்தாமல், இஸ்லாமிய மார்க்கத்தின் விழுமியங்களை வெளிப்படுத்தாமல் எவ்வளவுதான் நீங்கள் சமூக சேவைகளை செய்தாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிலைமைகள் அப்படி இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் சமூக சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒருவருக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய அழைப்பு பணியும் செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து விட்டது. இந்த சூழ்நிலை இன்னும் பெருக வேண்டும். அழைப்பு பணியை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் அடையாளங்களில் அனுசரணை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படைகளை தாங்கி நிற்பதில் எந்த விதமான தயக்கமும் காட்டாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ்ஸப்ர், யாரை தவிர யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்கர்மங்களில் ஈடுபட்டு நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர. அது நம்மிடத்திலே இல்லை என்றால், இறை நம்பிக்கை நம்மிடத்திலே இல்லை என்றால், நற்கர்மங்கள் புரியக்கூடிய ஆமாலே சாலிஹாத் செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இல்லை என்றால், சத்தியத்தையும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்கிற அழைப்பு பணி என்கிற அற்புத தன்மை நம்மிடத்திலே இல்லை என்றால், சகோதரர்களே, ஒரு சின்ன எறும்பு கூட, ஒரு சின்ன ஈயளவில் இருக்கிற பிராணி கூட யானை அளவு இருக்கிற நம்மை சாய்த்து விட்டு போகும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை இன்றைக்கு யார் பொதுவில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் இன்றைக்கு பொதுவிலே இருக்கிறானா? தேசத்தின் முன்னேற்றத்தில் அவனுடைய பங்களிப்பு ஒரு துளியாவது இருக்கிறது என்கிற ஆதாரத்தை காட்ட முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை இழந்துவிட்டு பெரிய பெரிய பதவிகளை துறந்துவிட்டு வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய களத்திலே போராடி கொண்டிருக்கிற போது இன்றைக்கு யார் நம்மை பொதுவில் இல்லை என்கிற அவதூறை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, யார் இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்துவதற்கு முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ அவன் அன்றைக்கு வெள்ளைக்காரர்களுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருந்தான். அவன் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் எரிந்த எலும்பு துண்டுகளை அள்ளி கொண்டிருந்தான். அவன் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய அரசவையிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தான். அதன் விளைவு இன்றைக்கு ஆவணங்களிலும் ஆசனங்களிலும் அமர்ந்திருப்பது அவன் தான். அவர்கள் இன்றைக்கு நம்மை சொல்லுகிறார்கள் நீங்கள் பொதுவில் இல்லை என்று. தேசத்தின் மூவண்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த தேசத்தின் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கக்கூடிய கல்வி தினத்தை ஏற்காதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கிற குழந்தைகள் தினத்தை ஏற்காதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் தினத்தை ஏற்காதவர்கள், அவர்கள் கூட இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்த முடிகிறது என்றால், எந்த தியாகமும் செய்யாமல் எந்த அர்ப்பணிப்பும் செய்யாமல் வெள்ளைக்காரர்களோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த அவர்கள் கூட இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்த முடிகிறது என்றால் யோசித்து பாருங்கள். இறைவனுடைய அருள் நம் மீது இல்லை என்பதை தவிர எதை சொல்ல முடியும்? இதைவிட சாதாரணமான அளவிற்கு தியாகம் செய்தவர்கள் எவ்வளவோ பெரும் பெரும் நன்மையை பல இடங்களிலே பிடித்து விட்டார்கள். இதைவிட சாதாரணமான அர்ப்பணிப்புகளை தந்தவர்கள் பல நாடுகளில் எவ்வளவோ பெரிய பெரிய உயர் பதவிகளுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஏட்டிலே எழுதினால் 10 பாகம் அல்ல 100 பாகம் எழுதுகிற அளவிற்கு விவரங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம், பின்னணிகளை கொண்டிருக்கிற நாம், பின்புலங்களை கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு ஒரு தேசத்தின் ஒரு மூலையிலே கூட போய் உட்கார முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்றால் இறைவனின் அருள் நம் மீது இல்லை என்பதைத்தான் மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் மட்டும் நமக்கு வந்துவிட்டால் ஒரு அபாபில் பறவை போதும் சகோதரர்களே, அபரஹாவின் யானை படையை தூக்கி எறிய. இறைவனுடைய அருள் மட்டும் நமக்கு வந்து விட்டால் ஒரு சின்ன விஷயம் போதும் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கேடுகளையும் எதிர்கொள்ள. ஆனால் இறைவனுடைய அருளை விட்டு தூரமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி கிடைப்பதற்கு நிபந்தனையாக சொல்லுகிற போது நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்.
உங்களில் ஒரு சமுதாயம் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கட்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்கிறான் அல்லாஹ். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. எவன் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நற்கர்மங்களில் ஈடுபட்டு தன்னை முஸ்லிம்களில் ஒருவன் என்று அடையாளப்படுத்துகிறானோ அவன்தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், ஆனால் நம்முடைய சமகால முஸ்லிம்களின் பெரும்பான்மையான பிரதிநிதிகள் இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்தவே வெட்கப்படுகிற போது, இஸ்லாமிய அடையாளத்தை பொது தளத்திலே வைப்பதற்கு தயங்குகிற போது அல்லாஹ்வின் எங்கே கிடைக்கும் சகோதரர்களே? அதனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மிக பெரும் மின்னல்களில் நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலே நாம் இருப்பதனால் நமக்கு அந்த பொறுப்பில்லை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நாமும் அங்கே போய் வாட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சக சகோதரர்கள் அங்கே வெந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சக சகோதரர்கள் அன்றாடம் அங்கே நொந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் நிறுவனம் நடத்துகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறான், என்ன செய்வதென்றே தெரியாமல். கல்வி நிறுவனம் நடத்துகின்ற ஒவ்வொருவரும் எந்த நேரத்தில் என்ன ஆக போகிறதோ என்கிற அச்சத்திலே இருக்கிறான். அழைப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற, அழைப்பு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற, தொண்டு நிறுவனங்களை நடத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு சிரமத்திலே இருக்கிறான். அதனால் அவனுடைய சிரமத்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல, உண்மையான முறையில் இறைவனிடத்திலே அஞ்சி தொழுது அவர்களுடைய நலனுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய அர்ப்பணிப்புகள் மதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற இதே சூழ்நிலை நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் வராமல் இருப்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியங்களை செய்தாலும் அதை அல்லாஹ்விற்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்கிறோம், நாங்கள் முஸ்லிம்கள் அந்த அடிப்படையில் செய்கிறோம் என்கிற நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய தனிப்பெரும் தன்மானத்தை, நம்முடைய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை இழக்காமல் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துவிட்டால் ஒரு மத்திய அரசாங்கம் அல்ல, 1 கோடி மத்திய அரசாங்கம் இணைந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்து நாம் எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சி வாழ்ந்து அவனுடைய மார்க்கத்தை உளப்பூர்வமாக நேசித்து அவனுடைய இந்த அழைப்பு பணியை எதற்காகவும் அனுசரணை செய்யாமல் அவனுடைய அந்த தூய அகீதாவை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் தூய்மையான முறையிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i Muhammadinil mursalin Wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin Fa'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim Wa ma ataakumur rasulu fakhuduhu Wa ma nahakum anhu fantahu. அருமை சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது சிவில் சட்டம் என்கிற இந்த திணிப்பை மையமாக வைத்து இந்தியாவில் முஸ்லிம் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை தூண்டிவிடக்கூடிய விதத்தில் பல விஷம பிரச்சாரம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று, முஸ்லிம்களாகிய நாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே எதிரிகள் போல ஒரு சித்தரிப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். திருமறை குர்ஆனில் போர் குறித்து வரக்கூடிய வசனங்களின் ஓரிரு வாசகங்களை மட்டும் வெட்டி எடுத்து அந்த வாசகத்தை மட்டும் மொழிபெயர்ப்பு செய்து ஒரு மோசமான ஒரு சிந்தனையை, கருத்தாக்கத்தை இன்றைக்கு ஆழமாக ஏற்படுத்த இந்த காவிகள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் யாருக்கும் எதிரியானது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் அல்லாத எல்லோரையும் எதிரியாகத்தான் பார்க்க சொல்கிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை யாரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, யாருக்கு போய் அழைப்பு பணி செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதிவேகமாக பரவி இருக்கிறது என்றால் அது போர்களை மையமாக வைத்தல்ல, அழைப்பு பணியை மையமாக வைத்துத்தான். போர்க்களங்களினால் ஏற்பட்ட மாற்றத்தை விட தாவா களங்களினால் தான் அதிகமான மாற்றம்
மிகப்பெரிய புரட்சி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வலு சேர்க்கும் விதத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். நிச்சயமாக அல்லாஹ் யார் உங்களை மார்க்கத்தில் விரோதிக்காமல் இருக்கிறார்களோ, உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில் இறைவன் எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்வதில் தபர்ரூஹும். தபர்ரு என்கிற வார்த்தை பிர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. பிர் என்றால் நன்மை செய்தல், உபகாரம் செய்தல். இன்னும் சொல்ல போனால் இந்த பிர் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பெற்றோர்களுக்கே சொல்கிறான், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று. போ நம்மை மார்க்கத்தில் பகைக்காமல், மார்க்கத்தில் விரோதிக்காமல் இருக்கக்கூடிய எவரோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நன்மை செய்வதை தடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் துக்ஸிது இலைஹிம், கட்டாயம் அவர்களோடு நீங்கள் நீதியோடு நடக்க வேண்டும். உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் தவறு செய்தால் அவன் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனால் மட்டும் அந்த தவறுக்கு நீங்கள் அவனுக்கு ஆதரவாக ஆறுதலாக இருந்து விடக்கூடாது. அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் அவனிடத்திலும் நீங்கள் நீதியைத்தான் கடைபிடிக்க வேண்டும். காரணம், இப்படிப்பட்ட நீதிமான்களைத்தான் அல்லாஹ் நிச்சயம் நேசிக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாமிய மார்க்கம் எதிரிகளாகத்தான் பார்க்க சொல்லுகிறது என்றால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் என்கிற முஸ்லிம் அல்லாதவர் எப்படி எடுத்து வளர்த்திருக்க முடியும்? முஸ்லிம் அல்லாத எல்லோரையும் எதிரிகளாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்க சொல்லுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்ததற்கு பிறகு எப்படி அங்கே முஸ்லிம் அல்லாத வேற்றின மக்களை, மாற்று மத மக்களை தம்முடைய ஆட்சியின் கீழ் சமாதானத்தோடு வாழ வைத்திருக்க முடியும்? இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் அல்லாத எல்லோரையும் எதிரிகளாகத்தான் பார்க்க சொல்கிறது என்றால், இந்த சவுதி அரேபியா உட்பட எல்லா வளைகுடா நாடுகளிலும், எல்லா அரபு நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு இணையாக முஸ்லிம் அல்லாதவர்களும் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் வேலை விட்டு அவர்கள் விரட்டி அடித்திருக்க வேண்டாமா? இதையெல்லாம் நாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, யாரையும் எதிர்க்க தெரியாதவர்கள் முஸ்லிம்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவர்கள் முஸ்லிம்கள், யாருக்காகவும் எதையும் இழப்பதற்கு கூட தயாராக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். இந்த கருத்தை, இந்த சிந்தனையை இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று நம்முடைய தேசத்திலே இருப்பவர்களுக்கும் இது போன்ற கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இரக்கத்தையும், அன்பையும், சமாதானத்தையும், சகோதரத்துவத்தையும், நல்லெண்ணத்தையும், நல்ல வாழ்க்கையையும் தான் பேண சொல்கிறது. உலகத்தில் 3000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருந்தாலும் தன்னுடைய பேரிலேயே சலாம், சாந்தி, அமைதி என்கிற அந்த அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிற அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்கிற இந்த உண்மையை எடுத்து சொல்லி இந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும், இந்த இன்னல்களான சூழ்நிலைகளையும் தாவாவிற்குண்டான, அழைப்பு பணிக்குண்டான களங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அது விஷயத்தில் ஒற்றுமையாகவும் அர்ப்பணிப்போடும் நல்ல எண்ணத்தோடும் இறைவனிடத்திலே வெகுமதிகளை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல கல்வையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று மீண்டும் அவனிடத்திலே துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.